அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்டெக்ரல் கால்குலஸில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அந்த மெத்தட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? எவாலுவேட் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் டிஎக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துக்கூடிய எக்ஸாம்பிளை கேபிட்டல் ஐன்னு நம்ம எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஐ ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது இன்டெஃபனைட் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். indefinite integral. ஏன் சார் indefiniteனா limits are not given. ஓகேங்களா? ஸோ இதில் முதல்ல நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னா நம்ம ஃபார்முலா எழுதணும். அது என்ன சார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னா இன்டகிரேஷன் u dv ஈக்குவல்ஸ் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா u சூஸ் பண்ணணும். அந்த u சூஸ் பண்ணுறதுக்காக சில டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது ஐ லேட் அப்படின்போம். ஐ லேட் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐன்றது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்குதா ஃபர்ஸ்ட்ல யூ அதை சூஸ் பண்ணுவோம். இல்லை லாக் டேர்ம் இருக்கான்னு பார்ப்போம். தென் அல்ஜிப்ரிக் டேர்ம் இருக்கான்னு பார்ப்போம். தென் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் இருக்கான்னு பார்ப்போம். லாஸ்ட் ஆப்ஷன்ல எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம் போகும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம யூவை சூஸ் பண்ணணும். இதில் எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இல்லை. லாக் டேர்ம் இருக்கான்னா ப்ராப்ளத்தில் லாக் டேர்ம் கொடுக்கல. அல்ஜிபிரிக் டேர்ம் இருக்கான்னா அல்ஜிபிரிக் டேர்ம் இருக்கு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எது சார் அல்ஜிபிரிக் டேர்ம்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் அல்ஜிபிரிக் டேர்ம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் டேர்ம் சொல்லணும். அல்ஜிபிரிக் டேர்ம் இருக்கு. அப்போ யூவோட வேல்யூ என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்க சார். இன்டெக்ரல் இருக்கு, இ பவர் எக்ஸ் இருக்கு, டிஎக்ஸ் இருக்கு இல்லைங்களா? யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டா பேலன்ஸ் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. இது என்ன சார்னா இன்டெக்ரல் ஓவர் டிவி. ஏன்னா ஃபார்முலால யூ இன்டூ டிவி தான் கொடுத்துரும். அப்போ ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. டியூ போட்டிங்கன்னா 2x dx கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா dx. இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸுக்கு ஒன்ஸ் அகெயின் இ பவர் எக்ஸ் தான் சார். இன்டகிரேஷன் ஆஃப் டிவினா v. சரிங்களா? இப்போ u தெரியும், v தெரியும். இப்போ யூக்கான வேல்யூ சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இதை ஃபார்முலா நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம கொஸ்டின் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன சார் இருக்கும்? கேபிட்டல் ஐ. ஈக்குவேஷன் 1ன்றது என்ன சார்? கேபிட்டல் ஐ ஈக்குவல்ஸ் டு இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. இது எப்படி சார் எழுதணும்? யூவி ஒரு டைம் என்ன எழுதிக்கங்க, யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. அப்போ யூன்றது என்ன சார்? எக்ஸ் ஸ்கொயர். வின்றது என்ன சார்? இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் வின்றது என்ன சார்? இ பவர் எக்ஸ். டியூன்றது 2x dx. ஓகேங்களா? தென் இப்போ பாருங்க சார், இது அனதர் ஒரு எக்ஸாம்பிள். இது பார்த்தீங்கன்னா புது எக்ஸாம்பிளா கன்வெர்ட் ஆயிருந்தது. நம்ம இதை வேணா I1 எடுத்துப்போம். இதை வேணா ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 3 கூட நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ I1ல என்ன இருக்குன்னு பாருங்க சார். 2ன்றது ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட். இன்டகிரல் இருக்கு, எக்ஸ் இருக்கு, இ பவர் எக்ஸ் இருக்கு, தென் டிஎக்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் அதே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் டெக்னிக் தான். அப்போ யூ எப்படி சார் சூஸ் பண்ணுவோம்? அல்ஜிபிரிக் டேர்ம். யூன்றது அல்ஜிபிரிக் டேர்ம் இருக்கு, எக்ஸ். இப்போ வின்றது அதாவது இன்டகிரல் ஓவர் டிவி அப்படின்றது பேலன்ஸ் என்ன சார் இருக்கு? இன்டகிரல் ஓவர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. அப்போ யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா டியூ ஈக்குவல்ஸ் டு டிஎக்ஸ் கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் டிவினா வெறும் வி தான் கிடைக்கும். இ பவர் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் ஒன்ஸ் அகெயின் இ பவர் எக்ஸ் தான். அப்போ இந்த I1க்கான இன்டகிரல் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. I1க்கானது 2 அப்படியே இருக்கட்டும் சார். uv, u வேல்யூ எக்ஸ், v வேல்யூ இ பவர் எக்ஸ். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா uv மைனஸ் இன்டகிரல் v இ பவர் எக்ஸ் du dx. சரிங்களா? அப்போ இந்த 2 அப்படியே இருக்கட்டும் சார். எக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் ஒன்ஸ் அகெயின் இ பவர் எக்ஸ் தான். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ தூக்கி எதில் சார் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஈக்குவேஷன் 3 நம்ம ரீரைட் பண்ணி எழுதுனா கேபிட்டல் ஐ ஈக்குவல்ஸ் டு
ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயரு இ பவர் எக்ஸ் இருக்கு மைனஸ் இதில் 2 இங்கே இருக்கு. இந்த டைம் தானே சார் I1 தானே அப்ளை பண்ணுறோம். I1ஓட வேல்யூ இருக்கா சார்? அப்போ 2 வெளியே இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன சார் இருக்கு? எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும். இங்கே இ பவர் எக்ஸ் இருக்கு, இங்கே இ பவர் எக்ஸ் இருக்கு, இங்கே இ பவர் எக்ஸ் இருக்கு. அப்போ இ பவர் எக்ஸை காமனாக வெளியெடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டைமில் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் டைமில் 2 உள்ளே போயிடும். அப்போ 2 உள்ளே போகும்போது மைனஸ் 2x உள்ளே போகும். தென் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். கூட 2 இருக்கும். சரிதானே சார்? இங்கே 1 மட்டும் இருக்கும், -1 இருக்கும். வெளியே ஒரு -2 இருக்குது. அப்போ +1 ஆயிரும். இது எதனோட வேல்யூ சார்? இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். சரிங்களா? ப்ளஸ் சி எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் போடும். ஸோ இதான் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் யூசிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.